வணக்கம்ங்க. என் பேர் மகேஷுங்க. திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் பக்கம் சந்தவநாயக்கம்பாளையம் கிராமத்திலிருந்துங்க. நான் ஒரு 10 வருஷமா தென்னை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. நான் பிசிஏ படிச்சிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸ் லைனுக்கு ஒரு 4 வருஷம் போனேங்க. 2011 வரைக்கும் கார்மெண்ட்ஸ் லைனுக்கு போனேன். ஒரு 4.5 வருஷம் விவசாயத்துக்கு வந்தேன். இங்கே விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஆள் பற்றாக்குறை பெரிய லெவலில் இருக்குதுங்க. அப்படியே பார்த்தாலும் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்தா தான் ஆளுங்க. அதுவுமே அந்த 10,000 கொடுத்தாலுமே நம்மளோட திருப்தி படுற அளவுக்கு வேலை செய்யறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லைங்க. நான் அக்ரி எக்ஸ்போ போகிற பழக்கம் உண்டுங்க. 2010 அக்ரி எக்ஸ்போ நான் போயிட்டுருக்கிறேன் ரெகுலராக. இந்த ஆள் ஷார்ட்டேஜுக்கு என்ன பண்ணலானுங்க, அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு இந்த நயகராவை பற்றி தெரிய வந்ததுங்க. பக்கத்தில் நம்ம அண்ணி ஒருத்தர் புஷ்பதி துரைராஜன்ட்டு அவங்க போட்டிருந்தாங்க. அவங்க எனக்கு முன்னாடி ஒரு 6 மந்த் முன்னாடி போட்டிருந்தாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணங்காட்டி மறுபடியும் அவங்க இந்த மாதிரி இந்த நயகராவை பற்றியும் இந்த வால்வ் பற்றியும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு. அதுக்கப்புறம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேங்க. நயகரா வால்வ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். மறுபடியும் நான் கார்மெண்ட் தொழிலுக்கு போயிட்டேங்க. இப்போ அங்கே போய் ஒரு 5 வருஷம் ஆச்சு. இப்போ அதையும் பார்த்துக்கிறேன், இதையும் பார்த்துக்கிறேன். எனக்கு நயகரானால ரொம்ப சௌரியமாக இருக்குதுன்னு வைங்களேன். நம்ம வெளியில் எங்கே இருந்தாலும் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபீல்டுக்கு பாஞ்சிக்குது. நான் வாரத்தில் ஒரு தடவை ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்போ திருப்திகரமாக பாஞ்சிக்குதுங்க. அப்புறங்க இந்த வால்வை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃபாரின் கம்பெனி தான் இருந்ததுங்க. ஏன்னா ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி அவங்க வால்வ் அசம்பிள் பண்ணி மாட்டி கொடுக்குற மாதிரி தான் ஒரு 2 கம்பெனி இருந்தாங்க. அதுவே பார்த்திங்கன்னா எனக்கு அதில் என்ன பிரச்சனைனா அந்த யூனிஃபார்மாக இல்லைங்க. அந்த தனித்தனி விட்டு நிறையா பார்ட்டை கொண்டு மாட்டுற மாதிரி கொஞ்சம் கசகசன்னு இருந்தது. ஆனால் இந்த நயகரா பொறுத்தளவு எல்லாமே ஒரே பாக்ஸ்குள்ளே நல்லா யூனிஃபார்மாக வருதுங்க. அந்த ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க. இன்னொன்று ரவியனை பற்றி சொல்லணுன்னா விவசாயத்தை சார்ந்ததை யாருமே முன்னெடுக்க மாட்டாங்க. ஏன்னா நஷ்டம்னு அது எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப தைரியமாக மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த வால்வ் பண்ணுறதுக்காக ஃபாரின்லேருந்து மெஷின் இம்போர்ட் பண்ணி இந்தளவுக்கு ஃபஸ்ட்டு அந்த தைரியமாக இறங்கினதுக்கு நான் ரவியனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேனுங்க. இப்போ 24 மணி நேரத்தில் நைட்டு 10 மணி 11 மணிக்கு கூப்பிட்டீங்கனாலும் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே நயகராவோட சர்வீஸுங்க. ஏன்னா சொன்னதையுமே அந்த அன்னைக்கே வந்துடுறாங்க. தூரமான ஃபீல்டில் இருந்தாலும் அடுத்த நாள் கண்டிப்பாக வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க. வால்வு உள்ள ஸ்டார்டர் எல்லாமே எலக்ட்ரானிக் இதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்களோட ப்ராடக்ட் ரொம்ப நல்லா தரமாக தான் இருக்குதுங்க. எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் வந்ததில்லை. அப்படியே வந்ததுனாலும் எலக்ட்ரானிக் இதில் பார்த்திங்கன்னா இடி மின்னல் தாக்குனா கண்டிப்பாக அந்த எலக்ட்ரானிக் பொருள் 1-2 போகத்தான் செய்யுங்க. அது எலக்ட்ரானிக்ஸில் எல்லாமே அது 100% அது உண்மைங்க. அதனால் பெருசாக எதுவும் மேஜர் எதுவும் போகிறதில்ல. நான் 1 இயர் ஆச்சு மாட்டி, இது வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. 2 தடவை ப்ராப்ளம் ஆச்சுங்க. அது ஒன்று மெயினான விஷயம் என்னென்னா, அந்த கொரோனா சமயத்தில் ஒரு 6-7 மந்த்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன ப்ராப்ளம் தான் இருந்தது, ஒரு மைனர் ப்ராப்ளம் தான். அது பார்த்திங்கன்னா நம்ம ரவியண்ணங்கிட்ட தான் சொன்னேன். அந்த மாதிரி சமயத்துலையும் கூட திருப்பூர் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தங்களை அனுப்பிச்சுட்டு சரி பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அந்த வால்வ் ஒரு 4,000 6,000 7,000 இம்போர்ட்டட் வால்வ் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு 2-3 ஸ்பேர்ஸ் போயிருந்தாலும் அது கிடைக்காதுங்க. அதுவும் காஸ்ட்லியாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்க புது நியூவாக வால்வே இம்போர்ட் பண்ணி திரும்பியும் ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு புது வால்வ் போட்டு தந்துட்டு அதுக்கு 7,000 6,000 பண்ணுற மாதிரி வருங்க. ஆனால் இவங்களோட அதில் அப்படி இல்லைங்க. இவங்களோட மேட் இன் இண்டியானால நம்மளுக்கு ஸ்பேர்ஸ் மட்டும் மாற்றுற மாதிரி வந்தோன்னா ரொம்ப சீப்பாக இருக்குதுங்க. அது ரொம்ப சௌரியமாக இருக்குது. நான் 1 மணி நேரம் ஃபஸ்ட் வால்வ் வச்சுருக்கிறேங்க. மோட்டர் ஆன் பண்ணோடனே எப்போவுமே ஃபஸ்ட் வால்வு ஓப்பன் ஆகி அந்த 1 மணி நேரம் ஓடி முடிஞ்சோடனே செகண்ட் வால்வ் ஓப்பன் ஆகுங்க. செகண்ட் வால்வ் ஓப்பன் ஆனோடனேயுமே ஒரு 20 செகண்ட் கழித்து தான் ஃபஸ்ட் வால்வ் க்ளோஸ் ஆகி அப்புறம் செகண்ட் வால்வ் 40 நிமிஷம் வச்சுருந்தோம்னா அது 40 நிமிஷம் ஓடுங்க. 40 நிமிஷம் ஓடுறதுக்குள்ளே 20 நிமிஷம் ஓடி கரண்ட்டு போயிடுச்சுனாலுமே போயிட்டு மறுபடியும் கரண்ட் வந்தாலுமே மீதி அந்த 20 நிமிஷம் இருக்குது இல்லைங்களா, அந்த மீதி 20 நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் தேர்டு வால்வ் ஓப்பன் ஆகுங்க. இப்போ 100 மரம்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம், இப்போ 70 மரம்னா 45 நிமிஷம். ஒவ்வொரு வால்வுக்கு எத்தனை மரம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 8 வால்வு ஓடி உங்களுக்கு ட்ரிப் சைக்கிள் கம்ப்ளீட்டாக மோட்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு வெயில் காலத்தில் தண்ணி வைக்கிறதுல நிறைய வாட்டர் வேப்பர் ஆகி நிறைய வேஸ்ட் ஆகுதுங்க. ஏன்னா நைட்டு மேனுவலாக தண்ணி விடுறதுங்கிறது இன்றைக்கி ஆள் பற்றாக்குறைங்க. அது நம்மளே போனாலும் தூக்கம் முழிச்சு நைட் டைமில் பாம்பு இருக்கும், அது நிறைய ரிஸ்க் இருக்குதுங்க. நைட் டைமில் விட முடியாது. இப்போ நயகராவில் வந்ததுனால எனக்கு முக்கியமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஏன்னா காலையில் நம்ம மொபைலில் பார்த்தாலே எந்தெந்த வால்வு ஓடி இருக்குது நீட்டாக தெரிஞ்சுக்குது. எனக்கு மோஸ்ட்லி பகலில் வோல்டேஜ் பிரச்சனை இருக்குதுங்க. அது ஒரு காரணம். நைட் ஓடும்போது வோல்டேஜ் பிரச்சனை இல்லை. நைட்டு 11 மணிக்கு மேலே ஓடுது, காலையில் ஒரு 5 o'clock வரைக்கும் ஓடுதுங்க. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு மொத்த ஃபீல்டு ஒரு 13 ஏக்கர் இருக்குதுங்க. 13 ஏக்கரில் ஒரு 10 ஏக்கர் தென்னை, 1 ஏக்கர் நெல்லி இருக்குதுங்க. 2 ஏக்கர் காலி இடம் இருக்குதுங்க. இந்த மாட்டுக்காக தீனிக்காக ஒரு 2 ஏக்கர் காலி இருக்குதுங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு 2 கிணறு இருக்குதுங்க. அதுபோக 4 போர் இருக்குதுங்க. அந்த 4 போர்லேருந்து வர்ற தண்ணி தான் இந்த தொட்டிக்குள்ளே விழுந்து தொட்டியிலிருந்து ஃபீல்டு ஃபுல்லாக
இந்த ஆட்டோமேட்டட் வால்வு மூலிமா எல்லாமே பாஞ்சுக்குதுங்க நம்மளுது. பாருங்க 8 வால்வு ஒரே இடத்துல இருக்குதுங்க. ஒரு ரூம் மாதிரி கட்டி 8 வால்வு ஒரே இடத்துல இருக்குது. பாருங்க ஸ்டார்டர் வந்து அதுக்குள்ளே இருக்குதுங்க. போர் ஸ்டார்டரு, தொட்டி ஸ்டார்டரு, நயக்ரா ஸ்டார்டர் எல்லாமே உள்ளே ஒரே இடத்துல வந்துருச்சுங்க. இப்போ இதுதான் நயக்ரா ஸ்டார்டருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வால்வ் கண்ட்ரோலருங்க. நம்ம வந்து 8 வால்வ் போட்டிருக்கோம், அதனால் 8 வால்வோட யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க போட்டிருக்குறாங்க. இது வந்து அவங்களோட மோடம்ங்க. ஆட்டோவில் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலில் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அதாவது தொட்டியில் வந்து தண்ணி நிறைஞ்சிருச்சுனாலும் ஓவர்ஃப்ளோ ஆகாது. நிறைஞ்சிருச்சுன்னா அது வாட்டுக்கு மோட்டர் ஸ்டார்ட் ஆகி வால்வுக்கு ஒவ்வொரு வால்வாக சைக்கிள் டைமிங் ஸ்டார்ட் ஆகி அது வாட்டுக்கு சைக்கிள் போய்க்குங்க. அதே மாதிரி தொட்டியில் தண்ணி தீர்ந்தாலும் உங்களுக்கு மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு மெசேஜ் கொடுத்துருக்குங்க. எதாக இருந்தாலும் மெசேஜ் வந்துடுதுங்க நம்மளுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெஷர் சென்சார்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது வால்வு எல்லாம் ஓப்பன் ஆகாமல் எல்லாமே க்ளோஸர் இருந்தால் கூட பைப் டேமேஜ் ஆகாது. அந்த ப்ரெஷர் சென்சார்னால அதை ஆஃப் பண்ணி கொடுத்துருதுங்க. இப்போ வந்து எல்லாம் ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொண்டு வந்துட்டா நம்ம எங்கேயோ வெளியில் இருக்கிறோம், அவங்க பாட்டுக்கு டிராக்டர் வருது, லாரி வருது, எது வேணாலும் வந்துக்கலாங்க, நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மழை வெயில் இல்லைனாலே உங்களுக்கு இந்த மாதிரி சேஃப்டியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வால்வோட லைஃப் வந்து ஜாஸ்தியாக வரும். உங்களுக்கு சர்வீஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு அவங்க வந்து பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இது எப்படி பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தோட்டத்தில் எல்லா பக்கம் இருந்து இப்போ 70 மரத்துக்கு ஒரு வால்வு போகுது அப்படின்னா, அந்த 70 மரத்துலேருந்து தோட்டத்தை ஃபுல்லாக வந்து அங்கங்கேருந்து கொண்டு வந்து எல்லாம் ஒரே இடத்துல கொண்டு வந்து இணைச்சிருக்கிறேன்னு வைங்களேன். நான் ஜேசிபியில் அந்த பெரிய பக்கெட்டில் ஒரு 3 பக்கெட்டு அகலத்துக்கு பெருசாக ஒரு 10 அடிக்கு பறைச்சி கீழே வந்து பைப் போட்டது வந்து அங்கங்கே கொண்டு வந்து ஜங்ஷன் மாதிரி ஜாயின் பண்ணி உங்களுக்கு அதே வந்து பார்த்திங்கன்னா பைப்புக்கு வந்து ஒரு அரை அடி இடைவெளி விட்டு போட்டிருக்கிறேனுங்க. நான் லாஸ்ட்டு குட்டைக்கு ஒரு 70 மரத்துக்கு போகுது அப்படின்னா அங்கேருந்து ஒரு லைன் வருங்க. அப்புறம் அதுக்கு முந்தின குட்டையிலேருந்து 2 லைனாக சேரும். அதுக்கு அடுத்த ஃபீல்டு அதுக்கு அடுத்த பிளாக் வந்ததுன்னா அது 3வது லைனாக சேரும். இப்படியே வந்து இங்கே இந்த ரூம் பக்கத்தில் வரும்போது வந்து 8 லைன் சேருங்க. ஏன் அரை அடி இடைவெளி கொடுத்துருக்குறேன்னா, உங்களுக்கு வந்து அந்த தண்ணி விடும்போது வந்து இதில் வந்து சின்ன ப்ரெஷர் க்ரியேட் ஆகுங்க. அதனால் வந்து பைப் ஒட்டி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடையறக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த இடைவெளி கொடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஏதாவது பைப் உடஞ்சாலும் நம்ம இடைவெளி இருந்ததுன்னா உங்களுக்கு தோண்டி அதை பறைச்சி மறுபடியும் ஒட்டுறதுக்கெல்லாம் சௌரியமாக இருக்குங்க. அதனால் அந்த இடைவெளிங்க. காடு வந்து இறக்கமாக இருக்குதுங்க, தெற்க இறக்கமாக இருக்குது, தொட்டி வந்து மேட்டில் இருக்குது. அதனால் எனக்கு 5 ஹெச்பி போதுமானதுங்க. இப்போது தொட்டியிலிருந்து 8 வால்வு ஒரே இடத்துக்கு வர வரைக்கும் 2 இன்ச் பைப்பில் தண்ணி இது வரைக்கும் வருதுங்க. இதிலிருந்து ஒவ்வொரு வால்வுக்கு வந்து 2 இன்ச் போட்டிருக்குறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வால்வு யூஸ் பண்ணதுக்கப்புறங்க தண்ணி வந்து அந்த கரெக்டான டைமிங்க்கு மாறுதுங்க. இப்போ ஒரு வால்வுக்கு 45 நிமிஷம் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 45 நிமிஷம் பாஞ்சிட்டு அடுத்த வால்வுக்கு 1 மணி நேரம்னா அந்த 45 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த வால்வுக்கு அந்த 1 மணி நேரம் ஓடிடுது. இதே வந்து மேனுவலாக நம்ம யூஸ் பண்ணோம்னா இது சாத்தியமே கிடையாதுங்க. ஏன்னா ஒரே வால்வு 2 மணி நேரம் ஓடு, அப்புறம் இன்னொரு வால்வு அரை மணி நேரம் ஓடு. அந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகிறனால அது அந்த நீர் மேலாண்மை வந்து அவளுக்கு தெளிவாக இருக்காது. இப்போ நயக்ரா வால்வு போட்டதுக்கு பின்னாடி வந்து எல்லாமே கரெக்டாக அந்த டைமிங்க்கு பாயறனால எனக்கு வந்து மரமும் நல்லா இருக்குது, ஈல்டும் அதிகமாக இருக்குதுங்க.